ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6/2/2026 ஸ்வர்ணா SK 39க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய ABC போர்ட் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 473 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 044, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 002ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் PC போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 2 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்க சான்சஸ் இருக்கிறதுனால இதை நான் சீபோர்டு வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இங்கே நான் வந்து 954 கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு தேவை PCங்கிறதுனால இதில் PC வந்து 54. ஸோ இந்த 54ஓட மைனஸ் இருக்குது. ஸோ -1 2 இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 மிச்சம் 1லாம் வந்து நம்ம ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் டேரெக்டாக மைனஸ் பண்ணிடலாம். அதாவது இங்கே 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, இங்கே 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, அப்போ 2 அல்லது 4 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 954க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 825. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஏ போர்டு சி போர்டு கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது B போர்டு. இதை தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு போர்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம 825க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்மளுக்கு தேவை PCங்கிறதுனால PCயில் வந்து 25 இருக்குது. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2 1 2ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 3 கிடைக்கும். இங்கே 5ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். அப்போ 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 825க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 3 அல்லது 7. இப்போ இந்த 825க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 735. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 3 2 போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டை தவிர ஆல் போர்டில் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதே இது போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு A and B நண்பா. ஸோ இந்த இடத்துல 2 போர்டும் கிடச்சுமே நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடைக்கல. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஆல் போர்டில் தான் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்த ட்ரா நான் போடுறேன். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட எடுத்து குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட் நண்பா. இப்போ 735க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 35. இதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்குது 1 2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. அப்போ 2 அல்லது 3 இதுதான் நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 3. இப்போ இந்த 735க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 002. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ நம்மளுக்கு போர்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நண்பா. இனி கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு தான் கிடைக்குது. அதனால தான் இதை நான் சி போர்டு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 002க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 02. இதோட நம்ம இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது. அப்போ +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 1 கூட்டினோம்னா 1, இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா 4. அப்போ 1 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 002க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 4. இப்போ 002க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 044. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC.
இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டில் 2 ட்ரா வந்து போர்டு மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு ட்ராக்கள் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிசியாகவே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது பெய்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 044 பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 44. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு -12. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, இங்கே 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ 3 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 044க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 2. இப்போ இந்த 044க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்து 473. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு. இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச மெத்தட் நண்பா. ஸோ போன வாரம் நம்மளுக்கு சி போர்டு 3 கிடச்சிருந்துச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 473 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்மளுக்கு பார்த்துட்டோம். அதில் இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து சி போர்டு, பிசி போர்டு, சி போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதே மெத்தடு நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா ஜம்பிங் நம்பர்ஸ் கூட நம்மளுக்கு இந்த சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 473ல் நம்மளுக்கு தேவை 73 மட்டும்தான். இதோட நம்ம இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது. ஸோ +12. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5. அப்போ 8 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபார்மட் படி தான் நம்ம வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 5 இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு நம்பர். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் சேம் ஃபார்மேட் படி நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 8 5 அல்லது 5 8, 8 அல்லது 5. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நேரம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் நம்பர்ஸ் கிடைச்சா கூட நம்ம மெம்பர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து ஃபார்மேட் படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு வேறு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிள் ஃபார்மேட்டாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மெம்பர்ஸுக்குன்னு சொல்லி கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம சேர்த்துக்கிறது. அதனால் இது வேறு அது வேறெல்லாம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வந்து சி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுக்கணும். வீடியோ போடாட்டாலும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேஸ்க்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6/2/2026 ஸ்வர்ணா SK 39க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.